ஹாய், வெல்கம் டு திலு ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹனிகோமில் டைப்ஸ் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஹனிகோமில் 2 டைப்ஸில் ஒரே மெத்தடை வச்சு நம்ம உல்டாவாக எப்படி போடுறது, மேலேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நான் இங்கே டைப் 2ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மெத்தடை நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த சேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுக்குற மெத்தட் பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இல்லை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருந்துச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிங்க. 2 டைப்ஸையும் நீங்கள் கற்றுக்கிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி போட்டால் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் கற்றுக்கணுமே. அந்த டைப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக என்னால் அதுதான் போட முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இது போட முடியுது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு சர்க்கிள்ஸ் ரவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவுண்டில் நான் சுற்றி செயின் ஸ்டிச்சை போட்டுடுறேன். பேசிக்காக நம்ம எப்படி அதில் போடுவோமோ அதே மாதிரி நான் இங்கே செயின் ஸ்டிச்சையும் போட்டுடுறேன். போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சர்க்கிளுக்கு செயின் ஸ்டிச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, இந்த செயினுக்கு உள்ளே இல்லையா, இப்போது இந்த செயின் எடுக்கிறோன்னா இந்த செயினுக்கு உள்ளே இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மெத்தட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி இங்கேருந்து நான் செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் நம்ம பேசிக்காக நம்ம என்ன செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி செயின் ஸ்டிச்சு மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலேயே தானே நம்ம போட்டோம், இதே மெத்தட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் செகண்ட் ஒன்லேருந்து உங்களுக்கு நான் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம நார்மலாக அதே மாதிரி போட்டாச்சு. இப்போது செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து கரெக்டாக நம்ம செயின்லேருந்து எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எடுத்துகிட்டு இப்போ மேலே கரெக்டாக நம்ம அதுக்கு மேலேருந்து எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து எந்த மாதிரி மெத்தடில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு அப்புறம் மேலே கொண்டு வந்தோம் இல்லையா, இப்போது அப்படி இல்லாமல் மேலே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு டவுன் கொண்டு இங்கே ஸ்டிச் போடலாம். இங்கே பாருங்கள், மேலே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் கொண்டு வந்து ஸ்டிச்சு போடலாம். இது கரெக்டாக நீங்கள் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தீங்க, இந்த மெத்தடு அடுத்து சொல்லி கொடுக்குறீங்க, எந்த மெத்தட் போட்டால் ஷேப்பிங் கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு டைப் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த ஷேப்பிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக ஷேப்பிங் கிடைக்கும். இது ஈஸியாக போடணும், இது கொஞ்சம் எனக்கு டஃப்பாகவும் இருக்கக்கூடாது,
நான் சீக்கிரமாக முடிக்கணும், ஆனால் பார்க்கறதுக்கு ஹனிகோம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்து இந்த டைப்ஸுனையும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சேனல் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, நிறைய பேர் நிறைய சேனல்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, ரெஃபர் பண்ணுவீங்க. அந்த வகையில் இவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அதை சொல்லி கொடுத்துட்டாங்க, யார் சொல்லி கொடுக்கறது கரெக்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் வரும் இல்லையா, ஒரு டவுட்ஸோ எல்லாமே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எல்லா டைப்ஸ்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த டைப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வெறும் அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக மேலேருந்து கொண்டு வந்து கீழே செயின் ஸ்டிச் போட போகிறோம், அப்புறம் அவுட்டர் கொண்டு போக போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஹனிகோமில் எத்தனை லேயரில் நம்ம கொண்டு வரும் இல்லையா, அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த டைப்ஸில் நான் கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, புரிஞ்சிச்சு அப்படின்றவங்க அது எந்த டைப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்குமே தெரியும் இல்லையா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி எடுத்து அவுட்டரையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் லேயர்ஸாகவே பண்ணிடுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி டைப்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த டைப்ஸை பார்த்துட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க, இதில் ரெகுலராக பார்க்குறன்றவங்களுக்கு நான் என்ன டைப்ஸ் ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு ரெகுலராக தெரியும். நான் இதில் வந்து சைஸஸ் மாறி இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் சைஸஸ் வந்து எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு சைஸ் என்ன லேயரில் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துட்டுமே என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போடும் போது சில்க் த்ரெட்டில் வந்து டக்குன்னு அறந்துருச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு புரியாது, நான் வீடியோவாக அதை நான் போட்டேன்னா உங்களுக்கு அது புரியும். எப்படி அறந்துருச்சுன்னா அது ஒரு த்ரெட்டு உள்ளே போயிடுது, அகெயின் ஒரு த்ரெட்டு தான் மேலே நிற்கிது, அதை எப்படி நான் அடுத்தது கண்டினியூ பண்ணணும், இல்லை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் நான் கொண்டு வரேன்.
இப்போ பாருங்கள், இந்த மெத்தடில் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு அகெயின் நம்ம ஃபஸ்ட் டைப் மெத்தடை நான் சொல்லிடுறேன். அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைப் மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்களும் இருப்பீங்க இல்லையா, அதனால் நான் ஒரு சின்னதாக அதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். இதில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஹனிகோம் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் கொண்டு வரும் இல்லையா, அதே தான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹனிகோம்பில் பார்த்தோம் இல்லையா. இது வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட். நம்ம இப்போ பார்த்த ஸ்டிச்சையும் நான் உங்களுக்கு இங்கே போட்டு காமிச்சிட்றேன். எந்த டைப்ஸ் உங்களுக்கு பட்டன் ஹோல் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இங்கே யூஸ் பண்ண பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இப்படி கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே லாக் போட்டோம். எடுத்ததுமே என்ன பண்ணிட்டோம், மேலே கொண்டு போயிட்டோம். ஓகேவா, இது ஒரு டைப்ஸ் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் என்ன டைப்ஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைப்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னா, பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு போய் ஒரு பாயிண்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இதுதான் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறது. இந்த மெத்தட் வந்து எடுத்ததுமே ஸ்ட்ரெயிட் போகிறீங்க, அகெயின் ரிட்டன் வந்து பாயிண்ட் வைக்கிறீங்க, மறுபடியும் இங்கே போய் பாயிண்ட் வைக்கிறீங்க, மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே பாயிண்ட் வைக்கிறீங்க. இது வந்து இந்த மெத்தடில் நம்ம கொண்டு வரது. ஓகேவா, 2 டைப்ஸையும் நீங்கள் போட்டு பாருங்கள். 2 டைப்ஸ்லேயும் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சு, எது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, எது கரெக்டாக வருது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.